ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பூண்டு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு துவையல் செய்கிறதுக்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது கூட ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1 மினிட் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதே ஆயிலில் ஒரு 20லேருந்து 30 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதையும் வதக்கிக்கலாம். இப்போ பூண்டை நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதும் இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக திக் மிக்சராக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இடையில ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா திக் மிக்சராக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ டேஸ்டியான பூண்டு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம் இது கூட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.